அப்பா இன்னைக்கு சுவாதிக்கு பிறந்த நாளுப்பா. என்னடா சொல்ற கதிரு, இன்னைக்கு பேத்திக்கு பிறந்த நாளா? ஆமாங்க. அவ தை மாசம் லாஸ்ட்ல தான் பிறந்தா. நல்ல வேலை கதிரே ஞாபகப்படுத்திட்டேன். போன வருஷம்லாம் இங்கே தான் கொண்டாடினா, இந்த வருஷம் அவங்க அம்மா வீட்டில் கொண்டாடுறா. நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். பேத்தி இங்க இருந்துச்சுன்னா விபூதி போட்டு விட்டு காசு கொடுக்கலாம். உங்க அம்மா வீட்டில் இருக்கால, ஃபோன் பண்ணு, விஷ் பண்ணிடுவோம். சரிப்பா. ஹலோ சுவாதி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்ப்பா. சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேல் தான் சாப்பிடணும். இது தாத்தாட கொடுக்குறேன், பேசு. எங்கம்மா ஜோதி? ஜோதி குளிக்கிறாப்பா. சரிம்மா. நீயும் குளிச்சுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துருமா. சரிப்பா. பேத்திட்ட பேசி ஏடிஎம் கொடுங்க. நானும் பர்த்டேக்கு பாப்பாக்கு விஷ் பண்ணிடுறேன். அம்மா அது விஷ் இல்லம்மா, விஷமா. சரிடா. ஏண்டா நீ வேற, உங்க அம்மாக்கு அதெல்லாம் தெரியாது. சரி விடு. சுவாதி பாப்பா எப்படா இருக்கா? பேத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் தாத்தா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. 3 நாளா ஊருக்கு போயிட்டீங்க. எங்களுக்கு உங்க நினப்பாவே இருக்கு. எப்போ வரீங்க ஊருக்கு? இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவோம் தாத்தா. சரிம்மா, பார்த்து பத்திரமா வாங்க. எங்க ஜோதி எங்க? ஜோதி குளிக்கிறா தாத்தா. அம்மாமா? அம்மா ஸ்வீட் செஞ்சுருக்காங்க தாத்தா எனக்கு. சரிம்மா, இரு அப்பையிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. லட்சுமி நீ பேசி பேத்திக்கூட. சரி. சுவாதி பாப்பா குட்டி நல்லா இருக்கியாடா? உங்க நினப்பாவே இருக்கு எனக்கு இங்க. பிறநாள் வாழ்த்துக்கள் டாமையில. தேங்க்ஸ் அப்பையே. சரிடா, உடம்ப பார்த்துக்கோ. கோயிலுக்குலாம் போயிட்டு வா. அம்மாச்சி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பையே. உன்னோட பிறந்த நாள்ல அம்மாச்சி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, சரியா? சரி பையே. உன் பர்த்டேக்கெல்லாம் காசு கொடுத்துருப்பேன். நீ ஆள் இல்லை வேற. இங்க வாங்க, நான் காசு தரேன் உனக்கு. சரி பையே. சரிடா தங்கம், கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மா கூட்டிட்டு அம்மா காலையில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, சரியா? அம்மா கேட்டதா சொல்லு. அம்மா பிஸியாக இருக்காங்க உங்களுக்கு, டிஸ்டர்ப் பண்ணல. சாயந்தரம் சீக்கிரம் வெளில வாங்கம்மா. அம்மாச்சியே கேட்டதா சொல்லு. ஜோதி சின்ன வாண்டு அருந்தவாள், அதையும் கேட்டதா சொல்லு. சரி மாச்சி. இன்னைக்கு பிறந்த நாள், புது ட்ரெஸ் போடுறா? இல்லை பையே, அம்மாச்சி எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே. சரி சரி சந்தோஷம். அதையே போட்டுக்கோ, கோயிலுக்கு போயிட்டு வா. சரி பையே. சரி, நீ பேசுறியா சுவாதிக்கிட்ட? இல்லம்மா, நான் தான் பேசிட்டேல, வச்சிருங்க. நேரில் வந்ததுக்கப்புறம் விஷ் பண்ணி பேசிக்கலாம். சரிடா. சரிம்மா சுவாதி, பார்த்துக்கோ. பார்த்து பத்திரமா வாங்க. கிளம்பும் போது ஒரு ஃபோன் பண்ணுங்க. வச்சுட்டுமா பாட்டி? சரி பையே, வச்சிருங்க. சரிம்மா, ஒரு கஸ்டமர் பாக்கி தரணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ரெடா கதிரு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போ. இல்லம்மா, ஒரு 10 நிமிஷம் தான், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் வெளியே எங்கேயாவது போயிடுவார், அப்புறம் காசு வாங்க முடியாது, அப்புறம் பாக்கி ஆயிரும் அப்படியே. அம்மா கதிரு, பாக்கியெல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம் அவங்க நாளை கடத்திடுவாங்க, அப்புறம் வாங்கவே முடியாது. சீக்கிரம் போ, போயிட்டு வந்து சாப்பிடலாம். சரிப்பா, போயிட்டு வரேம்மா. சரி கதிரு. லட்சுமி பேத்திங்க இங்கே இருந்துச்சுன்னா எவ்வளோ அலப்பா பண்ணியிருக்குங்க. எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க, தூது விபூதி போசி விடுங்க, காசு கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்கலாம் வெட்டியிருப்போம். சரி, இந்த வாட்டியாவது அவங்க அம்மாச்சியோட சந்தோஷமா கொண்டாடட்டும். லட்சுமி. ஆமாங்க, அவங்களும் தனியாக தானே இருக்காங்க. அவங்க இந்த வருஷம் சந்தோஷமா கொண்டாட்டும் பேத்தியோட. சரி, சாப்பிட்றீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? லட்சுமி, கதிர் வந்துட்டோம். கதிர் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்றேன் நான். ஆமா, எப்படி நீங்க கதிரை விட்டு சாப்பிட்ருக்கீங்க? அவங்கள தான் எப்பவுமே சாப்பிடுவீங்க. அவனே வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடுங்க. நீ போய் சாப்பிட லட்சுமி, உனக்கு சுகர் இருக்குல்ல, மாத்திரை போடணும்ல. ஆமாங்க, நான் போய் சாப்பிட்டு மாத்திரை போடுறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மா சுவாதி. தேங்க்ஸ் மாச்சி. அக்கா ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ டி ஜோதி. சுவாதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்மா. அக்கா இந்தா உனக்காக என்னோட கிஃப்ட், டெடி பியர். சூப்பரா இருக்கு ஜோதி. தேங்க்ஸ் டி. எனக்கு பிடிச்ச கலர் டெடி பியர். எங்க வாங்கினேன் அதெல்லாம் சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ். ஓஹோ சரி சரி. மாடி சுவாதி, இந்தாம்மா பிறந்தநாள் காசு 500 ரூபா வச்சுக்கோ. இல்லம்மாச்சி வேணாம். பரவாயில்லடா வச்சுக்கோ. பாட்டி நினைப்பா, இந்த 500 ரூபா காசை பத்திரமா செலவு பண்ணாம வச்சுக்கோ. சரிம்மாச்சி. மா உன்னோட கிஃப்ட் எங்கம்மா? என்னோட கிஃப்டே நீ தானே சுவாதி. இதுக்கு மேலே நான் என்ன கிஃப்ட் கொடுக்கணும்? அது உண்மைதான். பாட்டி அக்காக்கெல்லாம் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு புது ட்ரெஸ்ஸு இன்னுக்குள்ளார வச்சுக்கேதா ஜோதி? போய் எடுத்து போட்டுட்டு வா. ஐ அக்கா இரு, நானும் போய் புது ட்ரெஸ் போட்டு வரேன். உனக்காக கேக் வாங்கியிருக்கேன். கேக் வெட்டிக்கலாரு. போயிடாது எங்கேயும். எங்கடி உன்னை விட்டு போறேன். போய் சீக்கிரம் மாத்திட்ட புது ட்ரெஸ்ஸை. சரிக்கா. அம்மா காலைல அப்பையும் ஃபோன் பண்ணாங்க. நீ கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தியா? அப்புறம் தான் விஷ் பண்ணாங்க அப்பையும் தாத்தா அப்பாலாம். அப்படியா? அங்கே இருந்தீங்கன்னா அவங்க அப்பையும் தாத்தா காசு கொடுத்துருப்பாங்க உனக்கு. நானும் போவேம்மா ஊருக்கு, அப்போவே நான் வாங்கிக்குவேன். என்கிட்ட ஃபோனை கொடுத்துருக்கால, நானும் பேசியிருப்பேல. அப்பைதான் அம்மா பிஸியாக இருப்பாங்க, வேணாம் அப்புறம் பேசலான்னு விட்டாங்க. சரிம்மா. அம்மாச்சி அப்பையும் உங்களே கேட்டதா சொன்னாங்க. அப்படியா சுவாதி? சரி சரி. வீட்டுக்கு போனீங்கன்னா அப்பையும் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நானும் சரிம்மாச்சி. சாயந்தரம் புள்ள பேத்தி எல்லாமே ஊருக்கு கிளம்புது. இந்த டைமில் முகத்தில் மூடிய சுகமாக வச்சக்கூடாது. பேத்திக்கு வேற பர்த்டே. அந்த போகிறப்ப அழகாமல் சந்தோஷமாக போகணும். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமோ துக்கமோ நம்மக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இப்போதைக்கு நம்ம கண் கலங்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அக்கா என் புது ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குடி ஜோதி. என் கண்ணே பற்றும். என் பொண்ணுங்க ரெண்டும் அழகாக இருக்குங்க. மாச்சி என் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் மாச்சி. பரவாயில்லடா மாச்சி, நம்ம 4 பேரும் ஒரே கலரு, சேம் பிஞ்சு. ஜோதி தாயா உனக்கு காசு தரேன், வாங்கிக்கோ. இல்லம்மாச்சி வேணாம், அக்காட்ட கொடுத்தீங்களா அதுவே போதும். அதெல்லாம் கேட்கக்கூடாது, அது ஏன் பணம், நான் தரமாட்டேன். பரவாயில்லையா ஜோதிமா, வச்சுக்கோமா. புடி ஆச்சி தானே தரேன், புடிமா. சரிம்மாச்சி. நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோம், அம்மா வாயை திறக்க மாட்டேங்குது. அம்மா இன்னைக்கு நம்ம திட்டவே இல்லை, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அம்மாடி அதான் நானும் நினைச்சேன். அதே ஜோதி, நீங்க நான் உங்களை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், சரியா? கவலைப்படாதீங்க. அப்படியாம்மா? எப்போ இதே மாதிரி இருமா. போ இதே மாதிரி இருந்தேன்னா நான் அவ்வளோதான். உங்க வாழை பெருசா நீங்கிட்டே போயிடும். சரிடி, எங்க என் கேக்க காணோம்? இதுக்கா வந்துடும். இது பாருக்கா, கேக் வந்துருச்சு. ஐய் எனக்கு பிடிச்ச வெண்ணிலா கேக்கு.
சூப்பர் டி ஜோதி, தேங்க்ஸ் டி. சரிக்கா கேக்க வெட்டு. சீ அம்மா, அக்கா கேக் வெட்டுவாங்க, நம்ம பாட்டு பாடலாம். சரிம்மா. சரி. வெட்டுக்கா, பார்த்துட்டே இருக்க. டி ஜோதி வெட்டுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்க அக்காவுக்கு. என் பேத்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போதும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என் பேத்தி. என் பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்வாதி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் செல்ல அக்கா. போதும் ஜோதி, வெளியே எல்லாத்தையும் கேட்க போகுது, மெதுவா பேசு. கொட்டிடலக்கா, கட் பண்ணி கொடுக்கா அம்மாச்சிக்கு, அம்மாக்கு இறக்கலாம். சரிடி. அம்மாச்சி கேக் சாப்பிடுங்க. அம்மா கேக் சாப்பிடுமா. ஜோதி நீ சாப்பிட்றீ. அக்கா நீ சாப்பிட்டு எங்கள்கிட்ட கொடுக்கா. முதல்ல சாப்பிடணும், பர்த்டே பேபி. நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குமா கேக்கு. ஆமாடி செம்மையா இருக்கு. ஜோதி நீ தான் ஆர்டர் போட்டியா. ஆமாம்மா. சரி கேக் வெட்டியாச்சுல, சந்தோஷம். வாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம். சரி பாட்டி. அப்பா கோயிலை சுற்றி பார்த்தாலும் ஒரே கலப்பாக இருக்கு. நீ போய் சாமி பார்த்துருவாங்க. அதெல்லாம் முடியாதுமா, போயிட்டு வாங்க நீங்கள் 3 பேரும். அம்மாண்டி என்னாலே முடியல, ரொம்ப கால்கையெல்லாம் வலிக்குது. நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க. சரி கோயிலை சுற்றி சாமியை பார்க்கலான்னு பார்த்தா கோயிலை பெருசாக இருக்கும் போல. சரி நீங்கள் 2 பேரும் போய் சாமியை பார்த்துருவாங்க. ஏமா வாமா போயிட்டு வருவோம். ஜோதி பாட்டி தனியாக இருப்பாங்களே, நான் பாட்டிக்கு துணையாக இருக்கேன். நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி சேர்ந்தே போங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரிம்மா. இங்கே தான் உட்காந்துருக்கோம், எங்கேயும் போக மாட்டோம். சாமி பார்த்துட்டு நேராக இங்கே தான் வரணும். சரிம்மா. சரிம்மா வாமா, அங்கே படிக்கட்டு இருக்குல்ல, அங்கே உட்காந்துக்கலாம். அவளுக்கு போயிட்டு வந்துருவாளுங்க. சரிம்மா. ஆக்கா போய் சாமியை பார்த்துருவலாம். வரேன் ஜோதி, நீ முன்னாடி போ, வரேன் பின்னாடியே. சரிக்கா. வருண் வராரா என்னன்னு தெரியல. நேற்று நைட்டே ஃபோன் பண்ணாரு, காலைல கோயிலுக்கு போகிறான் அப்படின்னு. சரி பாப்பா அவர் வராரான்ட்டு. ஸ்வாதி ஹாப்பி பர்த்டே. வருண் இவ்வளோ நேரம் உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ, லவ் யூ வருண். தேங்க்யூ டி ஸ்வாதி, அழகா இருக்கு அந்த ட்ரெஸ்ல. நீங்களும் அழகா இருக்கீங்க. சரி எங்க பர்த்டே கிஃப்ட்டுக்கானா. உன்னை 2-3 நாளாக பார்க்காம எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பர்த்டே கிஃப்டானே உனக்கு எடுத்துகிட்டு வராமல் இருப்பே. எல்லாம் காலேருந்து அடிச்சிட்டே இருந்துச்சு, உங்களை எப்படியாவது இன்னைக்கு பார்த்துடணும் அப்படின்ட்டு. நீங்களே வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் அம்மா பாட்டி தங்கச்சியில் எங்க? அம்மா அப்பாலாம் என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்காங்க. தங்கச்சிட்டு வந்து நைஸாக நழுவி உங்களை தேடுறதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன். ஐயா என்னை பார்க்க நீ ஆவலோட நிற்கிறியா? ஆமாம் ஆமாம். நீ சிரிச்சா கூட அழகா இருக்க. பேசிட்டே இருக்காமே பர்த்டே கிஃப்ட்டை கொடுங்க. என்னோட காதல் கிஃப்ட் வாங்கிக்கோ. தேங்க்யூ வருண். தேங்க்யூ மட்டும் தானா, வேற எதுவும் இல்லையா? வருண் நம்ம கோயிலில் இருக்கோம், என்ன இப்படி பேசுறீங்க. சும்மா சொன்னேன், காதல் கிஃப்டை பிரிச்சு பாரு. ரிங் ரொம்ப அழகா இருக்கு வருண். அம்மா அந்த ரிங் கலர் பாத்தியா? பார்த்தேன் கிரீன் கலர். நம்ம லவ்வுக்கு சிக்னல் கொடுக்குறீங்களா? ஆமா ஆமா. ரொம்ப சூப்பராக இருக்கு வருண், என் விரலுக்கு மேட்ச் ஆகுது. தேங்க்யூ வருண். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, கூப்பிட்டா வருவீங்களா? சொல்லு ஸ்வாதி, உனக்கு என்ன ஆசை இருக்கு அடுத்து? இல்லை வருண், என் கோயிலில் என்ட்ரன்ஸில் யானை ஒன்று நிற்கிது, அதுக்கிட்ட நம்ம 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கலாமா? ஓ ஷோர் ஸ்வாதி, வா போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். கூப்பிட்டோன்னே வந்தீங்களா வருண், ரொம்ப தேங்க்ஸ். வாங்க போகலாம், அம்மா தேடிட்டு இருப்பாங்க என்னைய. என்ன ஸ்வாதி உடனே போகணுமா? கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? அதெல்லாம் வேணாம் வருண், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜோதி வேற தேடிட்டே இருப்பா. ஆமாம் ஆமாம், நம்ம இங்கேயே நின்றுட்டு இருந்தோன்னா யானை நம்மள தான் எட்டி மிதிச்சிடும். வா போயிடலாம் அங்கேருந்து. உங்களோட ஒரே காமெடி தான், போங்க. சரி நான் கிளம்புறேன், நீ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே மை டியர் ஸ்வாதி. காலேஜ் வா பார்த்துக்கலாம். பாய். பாய் வருண், மிஸ் யூ, பாய். கோயில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், அக்காவை எங்கேயுமே ஆளக்கானமா. தி அக்கா நல்லா தேடி பாரு, இங்கே தான் இருப்பா, எங்கேயும் போயிருக்க மாட்டா. பாட்டி கோயில் ஃபுல்லாக தேடிட்டே அக்கா எங்கே போனாலே தெரியல. சேர்ந்து போங்க தானே சொன்னேன், நீ மட்டும் எங்கள் அக்கா தனியாக விட்டுட்டியா? அம்மா நீ முன்னாடி போடி, நான் பின்னாடியே வரேன்னு சொன்ன அக்கா. சரி வருவான்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளையே காணோமா. அக்கா எங்கே போயிட்டானே தெரியலம்மா. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், என்னை கொலை பண்ணிடுவாரு. போய் தேடி பார்க்கலாம் வாடி. சுதா பாப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கே தான் இருப்பா. வாங்க எல்லாம் போய் தேடி பார்ப்போம். ஆமாம் போகலாமா? அம்மா அல்லாதீங்க, வாங்கத்தை தேடி பார்ப்போம். அக்கா இங்கே தான் இருக்கு, எங்கேயும் போயிருக்காது.